ஓம் சாந்தி. 23/5/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இக்கரையிலிருந்து உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்ல படகோட்டி உங்களுக்கு கிடைத்துவிட்டார். உங்களுடைய கால்கள் இப்போது இந்த பழைய உலகத்தில் இல்லை. உங்களுடைய நங்கூரம் எடுக்கப்பட்டு விட்டது. கேள்வி: மந்திரவாதி பாபாவின் அதிசயமான மந்திரம் என்ன? அதை வேறு யாராலும் செய்ய முடியாது. பதில்: சோழிக்கு சமமான ஆத்மாவை வைரத்துக்கு சமமாக மாற்றுவது, தோட்டக்காரராக ஆகி முட்களை மலராக்கி விடுவது, இது மிகவும் அதிசயமான மந்திரம் ஆகும். இதை ஒரு மந்திரவாதியான பாபா மட்டும்தான் செய்கின்றார், வேறு யாரும் அல்ல. மனிதர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுமே மந்திரவாதி என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் பாபாவைப் போல அவர்களால் மந்திரம் செய்ய முடியாது. ஓம் சாந்தி. முழு சிருஷ்டி சக்கரத்தில் அல்லது நாடகத்தில் பாபா ஒருமுறைதான் வருகின்றார். வேறு எந்த சத்சங்கம் போன்றவற்றிலும் இப்படி புரிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த கதை சொல்லக்கூடிய தந்தையும் அல்ல, அந்த குழந்தைகளும் அல்ல. உண்மையில் அவர்கள் பின்பற்றக்கூடிய சிஷ்யர்களும் அல்ல. இங்கே நீங்கள் குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள், மாணவர்களாகவும் இருக்கிறீர்கள் மற்றும் சிஷ்யர்களாகவும் இருக்கிறீர்கள். பாபா குழந்தைகளை தன் கூடவே அழைத்து செல்வார். தந்தை செல்கின்றார் என்றால் குழந்தைகளும் கூட இந்த மோசமான உலகத்திலிருந்து தங்களுடைய மலர் போன்ற உலகத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வார்கள். இது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் வர வேண்டும். இந்த சரீரத்திற்குள் இருக்கின்ற ஆத்மா மகிழ்ச்சியாக ஆகின்றது. உங்களுடைய ஆத்மா மிகவும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். எல்லையற்ற தந்தை வந்துள்ளார். அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். இந்த புரிதல் கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. மற்றபடி முழு உலகத்தில் இருப்பவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கிறார்கள். ராவணன் உங்களை எவ்வளவு முட்டாள்களாக்கிவிட்டான் என்று பாபா கூறுகிறார். பாபா வந்து புத்திசாலிகளாக மாற்றுகின்றார். முழு உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய தகுதியாக அந்த அளவுக்கு புத்திசாலிகளாக மாற்றுகின்றார். இந்த மாணவ வாழ்க்கையும் கூட பகவான் வந்து கற்பிக்கும் போது ஒரு முறைதான் நடக்கிறது. இது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. மற்றபடி யார் தங்களுடைய வேலை, தொழில் போன்றவற்றில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் பகவான் கற்பிக்கின்றார் என்பது புத்தியிலே இருக்க முடியாது. அவர்களுக்கு தங்களுடைய தொழில் போன்றவைதான் நினைவுக்கு இருக்கிறது. எனவே பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மற்றவர்கள் அனைவரும் ஒரு பைசாவுக்கு ஒப்பானவர்களின் குழந்தைகள் ஆவர். நீங்களோ பகவானுடைய குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள். எனவே குழந்தைகளான உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். சிலர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சிலர், பாபா எங்களுக்கு முரளி நன்றாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அட, முரளி கஷ்டமானதா என்ன? பக்தியிலே சாது சந்நியாசிகளிடம் சென்று நாங்கள் ஈஸ்வரனை எப்படி அடைவது என்று கேட்பதைப் போல் இருக்கிறது. ஆனால் அவர்கள் தெரிந்திருக்கவில்லை. பகவானை நினையுங்கள் என்று மட்டும் ஒரு விரலால் சைகை காட்டுவார்கள். அவ்வளவுதான். அதை பார்த்ததும் மனிதர்கள் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள். அவர் யார் என்பதை உலகத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை. தங்களுடைய தந்தையை பற்றி யாரும் அறியவில்லை. இந்த நாடகமே அப்படித்தான் உருவாக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் மறந்து விடுவார்கள். உங்களில் கூட அனைவரும் பாபா மற்றும் படைப்பை தெரிந்திருக்கவில்லை. ஆங்காங்கே போதை இறங்கிவிடுவது போல நடத்தையிலே இருக்கிறார்கள். கேட்கவே கேட்காதீர்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய கால்கள் பழைய உலகத்தில் இல்லாதது போல் ஆகும். கலியுகத்திலிருந்து இப்போது கால்கள் உயர்த்தப்பட்டு விட்டன என்று நீங்கள் அறிவீர்கள். கப்பலின் நங்கூரம் எடுக்கப்பட்டு விட்டது. இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். பாபா நம்மை எங்கே அழைத்துச் செல்வார் என்பது புத்தியில் இருக்கிறது. ஏனென்றால் பாபா படகோட்டியாகவும் இருக்கின்றார், தோட்டக்காரராகவும் இருக்கின்றார், முட்களை மலர்களாக மாற்றுகின்றார். அவரைப் போல
முட்களை மலர்களாக்கும் தோட்டக்காரர் வேறு யாருமே இல்லை. இந்த மந்திரம் குறைந்ததா என்ன? சோழியை போன்ற ஆத்மாவை வைரத்துக்கு சமமாக பாபா மாற்றுகின்றார். இன்றைக்கு நிறைய மந்திரவாதிகள் வந்து விட்டார்கள். இது ஏமாற்றுக்கார உலகமாகும். பாபா சத்குருவாக இருக்கின்றார். சத்குரு அழிவற்றவர் என்றும் சொல்கிறார்கள். மிகவும் ஈடுபாட்டோடு சொல்கிறார்கள். எப்போது தாங்களாகவே சத்குரு ஒருவர்தான் என்று சொல்கிறார்களோ, அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒருவர்தான் என்று சொல்கிறார்களோ, பிறகு தங்களையே ஏன் குரு என்று சொல்லிக் கொள்ள வேண்டும்? அவர்களும் எதையும் புரிந்து கொள்வதில்லை, மக்களும் எதையும் புரிந்து கொள்வதில்லை. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். முதல் பாயிண்ட், யாரை முழு உலகமும் தேடிக்கொண்டிருக்கிறதோ அந்த தந்தை நமக்கு கிடைத்து விட்டார் என்ற குஷியில் இருக்க வேண்டும். நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழிகின்றன என்பதால் எந்த சூழ்நிலையிலும் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைக்க வேண்டும். ஒரு நிமிடம் கூட தங்களுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. இரண்டாவது, இந்த பழைய உலகத்திலிருந்து புத்தியின் நங்கூரத்தை எடுத்துவிட வேண்டும். தந்தை நமக்காக புதிய வீட்டை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இது மோசமான நரகம், கம்சபுரி ஆகும். நாம் வைகுண்டபுரிக்கு செல்கின்றோம் என்ற நினைவில் எப்போதும் இருக்க வேண்டும். வரதானம். விஹங்க மார்க்கம் என்ற மிக வேகமான மார்க்கத்தின் சேவை மூலமாக உலக மாற்றத்தின் காரியத்தை முழுமையாக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. விளக்கம். விஹங்க மார்க்கம் என்ற பறக்கின்ற மார்க்கத்தில் பறப்பதைப் போல வேகமாக சேவை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு குழுவின் ரூபத்தில் ரூப் மற்றும் பசந்த், அதாவது ஞானம் மற்றும் யோகம் என்ற இந்த இரண்டு விஷயங்களிலும் சமநிலையை வைத்துக்கொள்ள வேண்டும். எவ்வாறு ஞானத்தின் மூலம் ஒரே நேரத்தில் அநேக ஆத்மாக்களுக்கு செய்தியை கொடுக்கின்ற காரியத்தை செய்கிறீர்கள், அதே போல நினைவின் மூலம் உயர்ந்த எண்ணங்களின் சக்தியின் மூலம் தீவிரமான வேகத்தில் சேவை செய்யுங்கள். இதற்கான கண்டுபிடிப்பை மேற்கொள்ளுங்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் குழுவாக திடமான எண்ணத்துடன் பழைய சமஸ்காரங்கள், சுபாவம், பழைய நடத்தை இவை அனைத்தையும் யக்யத்தில் ஆகுதியாக இட்டுவிட்டு ஸ்வாஹா செய்யுங்கள். அப்போது உலக மாற்றத்திற்கான காரியம் முழுமை பெறும். அதாவது யக்யம் நிறைவடையும். ஸ்லோகன். பாலகன் மற்றும் எஜமானன் என்ற நிலையில் சமநிலை வைப்பதன் மூலம் திட்டங்களை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். அதாவது பிளானை பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்துங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நல்லது. அவ்யக்த சமிக்ஞை. ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். தூய்மையை தானம் செய்வதுதான் இந்த ஈஸ்வரிய சேவையில் மிக பெரிய புண்ணிய காரியம் ஆகும். தூய்மையாக இருப்பதும் மற்றும் மற்றவர்களை ஆக்குவதுமே புண்ணிய ஆத்மா ஆவதாகும். ஏனெனில் ஒரு ஆத்மாவை தற்கொலை என்ற மகா பாவத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கிறீர்கள். தூய்மையை இழப்பதே தற்கொலைக்கு சமமாக ஆத்மாவை கொலை செய்வது போன்றதாகும். தூய்மையே உயிர் தானம் ஆகும். ஒருவருடைய துக்கத்தை அகற்றி சுகம் கொடுப்பதே அனைத்திலும் மிக பெரிய புண்ணிய காரியம் ஆகும். இவ்வாறு புண்ணியம் செய்து செய்தே நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.